Good morning, students. Today we studied about that is the regulation of respiration. So the specialized respiratory center is present in medulla oblongata. So where it is presence of the medulla oblongata? In hindbrain. Okay, so the hindbrain of your medulla oblongata is called as the respiratory rhythm. Why we called as a respiratory rhythm? Is responsible for regulation of the respiratory center. Listen, respiration வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம ஹின்பிரைன், ஃபோர் பிரைன், மிட் பிரைன், ஹின்பிரைன் இருக்காங்கல்லப்பா, முன்மூளை, நடுமூளை, சிறுமூளைன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதில் இருக்கிற இந்த மெடுலா ஆப்லங்கேட்டா பார்ட் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ் அ ரெஸ்பிரேட்டரி ரித்தம் சென்டரை ஆக்ட் பண்ணுறாங்க. இவங்க தான் ரெகுலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ த நியூமோடாக்சிக் சென்டர் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் பான்ஸ் வரோலி ரீஜியன் ஆஃப் த பிரைன். ஸோ இட் வில் பி ஆல்சோ மாடரேட்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி ரித்தம். ஸோ நியூமோடாக்சிக் சென்டர் எங்கே இருக்குது? ஸோ பான்ஸில், ரீஜியனில். பான்ஸும் என்னது? இட்ஸ் ஒன் ஆஃப் த பான்ஸ், மெடுலா ஆப்லங்கேட்டா, இவங்க எல்லாமே ஹின்பிரைன் தான். இவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா மாட்ரேட்டாக என்ன பண்ணுறாங்க, ரெஸ்பிரேட்டரி ரித்தம் சென்டராக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஹின்பிரைனில் மெடுலா ஆப்லங்கேட்டா இஸ் ஆக்ட் அஸ் அ ரெஸ்பிரேட்டரி ரித்தம் center, and is a pneumotaxic center also present in pons varoli region, so it can be moderate the functions of respiratory rhythm center. Can you understand? So in this lesson we consider about respiratory centers is a three types of respiratory centers. What is this? Is a respiratory rhythm center, pneumotaxic center, and is the hemosensitive area. So these are the three respiratory centers to regulating the respiratory rhythm. Can you understand? See the picture. This is pons followed by medulla oblongata. Medulla oblongata is followed by spinal cord. pons medulla oblongata, cerebellum, அதுக்குள்ளே அந்த சைடில் இருக்க பார்ட் வந்து செரிபெல்லம். இவங்க மூணு பேருமே ஹின்பிரைனோட போர்ஷன்ஸ். ஓகே, ஸோ நியூமோடாக்சிக் சென்டர் எங்கே இருக்காங்க? அபோவ் த பான்ஸ் வெரோலி ரீஜியன், பான்ஸுக்கு மேலே இருக்காங்க நியூமோடாக்சிக் சென்டர். இவங்க தான் என்னவா ஆக்ட் பண்ணுறாங்க? இஸ் அ ரித்தம் சென்டராக, ரெஸ்பிரேட்டரி ரித்தம் சென்டராக ஆக்ட் பண்ணுறாங்க. ஓகே, த ரெஸ்பிரேட்டரி ரித்தம் சென்டர் இட் வில் பி ஆக்ட் அஸ் அ both inspiratory and expiratory centers. இந்த பிக்சரை பாருங்கள். நியூமோடாக்சிக் ஏரியா, நியூஸ்டிக் ஏரியா, நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்பிரேட்டரி ஏரியா ப்ளஸ் எக்ஸ்பிரேட்டரி ஏரியா. ஸோ போத் த ஏரியா இட் வில் பி கால்ட் அஸ் அ ரித்தம் சென்டர்ஸ். ஸோ தீஸ் ஆர் த சென்டர்ஸ் எங்கேப்பா இருக்குது? இன் மெடுலா ஆப்லங்கேட்டா. இவங்களுடைய வேலை என்ன? இட்ஸ் ரெகுலேட்ஸ் த ரித்தம் சென்டர். இப்போ நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கப்போ நம்மளுடைய ப்ரீத்திங் ரேட்டு அதெல்லாம் யாருப்பா? நம்ம அப்போ வந்து நம்ம நினச்சிட்டே இருக்கோமா? இல்லை. ஸோ அப்போ அந்த டைமிங்கில் அந்த ப்ரீத்திங் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க யார்? இந்த இன்பிரைனில் இருக்க மெடுலா ஆப்லங்கேட்டா தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுவோம். ஸோ அந்த ஃபாஸ்ட்டாக ஓடுறப்ப அந்த ப்ரீத்திங்கோட ரேட்ஸ் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? சேம் இந்த மெடுலா ஆப்லங்கேட்டா தான். ஸோ ரெஸ்டிங் கண்டிஷனில் இருந்தாலும் சரி, நம்ம மூமெண்ட் கண்டிஷன், ஃபாஸ்ட் மூமெண்ட் கண்டிஷனில் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன பண்ணுது? பாடியை ஃப்ளெக்சிபிள் பண்ணி இந்த ரித்தமிக் சென்டர் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க? ஹெல்ப் பண்ணுறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதில் இந்த நியூமோடாக்சிக் சென்டர், பான்ஸ் வெரோலி ரீஜியன்ஸ் அவங்க வந்து மாட்ரேட்டாக பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மெயினாக பண்ணுறவங்க யார் அப்படின்னா இந்த மெடுலா ஆப்லங்கேட்டா ஆஃப் த ஹின்பிரைன். ஓகே, this is the second point. The pneumotaxic center is seen in pons. It moderates the functions of the respiratory rhythm center. So it will be impulse from this center. In the center, the pneumotaxic center லேருந்து வர்றதுனால தான் reduces the duration of inspiration and thereby alter the respiration rate. ஸோ இந்த பான்ஸ் ரீஜனோட மெயின் ஒர்க்கே என்னன்னு சொன்னோம் நம்ம ஆல்ரெடி. இட்ஸ் அ மாட்ரேட் ஃபங்க்ஷன். மாட்ரேட்டாக தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. என்ன பண்ணுவாங்க? நியூமோடாக்சிக் சென்டர்லேருந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு இம்பல்ஸை ஏற்படுத்துகிறாங்க. ஓகே, ஸோ இந்த இம்பல்ஸ் வந்து என்ன பண்ணுது? வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் நியூமோடாக்சிக்கோட ரோல் என்ன அப்படின்னா இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்கல. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ரெடியூசஸ் த டூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். reduces the duration of inspiration and thereby alter the respiration rate. நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறப்ப
நமக்கு என்ன ஆகும், இன்ஸ்பிரேஷனோட ரேட்ஸ் வந்து ரெடியூசஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறவங்க யார், மாட்ரேட் ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க யார் அப்படின்னா இஸ் அ பான்ஸ் ரீஜியன். So this is the third important part of a regulation of respiration is hemosensitive area. So what is the role? இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த ரித்தம் சென்டர், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனாக பண்ணுறாங்க. ஓகே, எப்போ எந்தெந்த டைமிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க? சப்போஸ் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்டு H+. ஸோ இப்போ இவங்க பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆக்டிவேட், அப்போ தான் யார் வராங்க, இந்த சென்டர் ஹீமோசென்சிட்டிவ் ஏரியா வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அப்போ விச் இன் டர்ன் சிக்னல்ஸ் ரித்தம் சென்டர். ஸோ அப்போ இன்க்ரீஸிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நம்ம பிளட்டில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகவும் H+ அயான்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆகுறப்ப தான் இந்த ஹீமோசென்சிட்டிவோட ரோலே வருது. ஸோ receptors in aortic arc and carotid artery also recognizes change in carbon dioxide and H+ concentration and signals to the rhythm center. ஸோ ஏன்பா இது வந்து இப்படி நடக்குது? கார்பன் டை ஆக்சைடு வந்தால் என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு வந்தால் பிளட்லேயே இருந்து அது வந்து வெளியில் போகணும். கார்பன் டை ஆக்சைடோடது டிஷ்யூக்குள்ளேயே இருந்துட்டு அது அப்படியே மிங்கிள் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து நமக்கு என்ன ஆகும், திருப்பி நம்ம உள்ளே வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் அக்குமுலேஷன் நடக்கும். ஆக்சிஜனோட ஃப்ரீ டிஃப்யூஷன்ஸ் வந்து அந்த இடத்துல நடக்காது. சரிங்களா? இப்போ சப்போஸ் இப்போ கூட நம்ம மாஸ்க் போட்டுகிட்டே இருக்கோம், நல்லா டைட்டான மாஸ்க்கு, ஏரேஷன் இல்லாத மாஸ்க்கு போட்டால் என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகாது. அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளேயே ப்ரீத் பண்ணுவோம். ப்ரீத் பண்ண இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அப்போ யார் வருவாங்க, அப்போ வந்து திடீர்னு அரெஸ்ட் ஆகி விழுந்துருவாங்க. உள்ளேயே நம்ம கார்பன் டை ஆக்சைடையே என்ன பண்ணிகிட்ருப்போம், டைட்டான ஒரு மாஸ்க்கு இது பண்ணி அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பண்ணுறப்ப அதனுடைய ப்ரீத்திங் ரேட்டு, ஸோ அந்த டைமிங்கில் இந்த கார்பன் டை ஆக்சைட்ஸோட அக்குமுலேஷன்ஸ் நம்ம பிளட்டில் இருக்கும். ஸோ இந்த ரிசப்டார்ஸ் இன் அயோட்டிக் ஆர்க் அண்ட் கரோட்டிட் ஆர்ட்ரி தான் என்ன பண்ணுறாங்க, ரெகக்னைசஸ் த சேஞ்சஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்டு H+ அயான் கான்சன்ட்ரேஷனை என்ன பண்ணுறாங்க, ரெகக்னைஸ் பண்ணி அண்டு H+ ஆர் எலிமினேட்டட். H+ என்ன பண்ணிடுறாங்க, ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ்லேருந்து எலிமினேட் பண்ணுறாங்க. ஸோ வாட் ஆர் த ரெஸ்பிரேட்டரி ரிசப்டார்ஸ் அசோசியேட்டட் helpful for the signals is a aortic arc and carotid artery. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா the role of oxygen is insignificant in the regulation of respiratory rhythm. ஸோ அப்போ என்ன ஆயிரும், ஆக்சிஜனோட இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆயிரும், ரோல் வந்து இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆயிரும். ஸோ இந்த சென்டர் வந்து என்ன பண்ணுது, ஆக்சிஜனோட சப்ளையை சிக்னிஃபிகண்ட் இல்லாமல் சஃபிஷியன்ட் இல்லாமல் என்ன பண்ணுது, இன்சஃபிஷியன்ட் இல்லாமல் சஃபிஷியண்ட்டாக கிடைக்க பண்ணுறது இந்த சென்டருடைய ஹீமோசென்சிட்டிவ் ஏரியாவோட ஃபங்க்ஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Disorders of a respiratory system. The respiratory system is highly affected by environmental, occupational, personal and social factors. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, ரெஸ்பான்சிபிள் ஃபார் இஸ் காசிங் ஏ ரெஸ்பிரேட்டரி டிசீஸை டிசார்டர்ஸை காஸ் பண்ணுது. எதெல்லாம் காஸ் பண்ணுது, ஆஸ்துமா, எம்ஃபைசீமா, bronchitis, pneumonia, tuberculosis and some of the occupational respiratory disorders கூட சொல்லுவோம். இதை தவிர்த்து pleurisy, pulmonary embolism, bronchitis, lung cancer and pulmonary edema and adenocarcinoma. இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம புக்கில் தனியாக பிக்சர்ஸ் வைஸாக போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதையும் நம்ம வந்து படிக்கணும், டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத அதையும் வந்து படிச்சுக்கணும். ஸோ இப்போ ஒவ்வொரு டிசார்டர்ஸாக பார்ப்போம். ஓகேவா? The first respiratory disorder is asthma. So it's mainly characterized by narrowing and inflammation of bronchi and bronchioles. மெயினாக அந்த ஆஸ்துமா பேஷண்ட்க்கு என்ன இருக்கும், இட்ஸ் நேரோவிங்காக இருக்கும். ஏர் பேசேஜோட வே எப்படி இருக்கும் அப்படின்னா நேரோவிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchi அண்ட் bronchioles இன்ஃப்ளமேஷன் நடக்கும். ஓகே, ஸோ இதனால் என்ன ஆக முடியாது, அந்த பர்சன் is difficulty to breathing. So what are the main causing agents of this asthma is some of the common allergens. Asthma causing by dust, drugs, pollen grains and certain food items like fish, prawn and certain fruits also is causing responsible to asthma. Can you understand? ஸோ ஆஸ்துமா வந்துச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும், நேரோவிங்காக இருக்கும், ஏர் பேசேஜோடது. நெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchi அண்டு bronchioles இருக்கும். Okay, so the dust agents is causing a asthma.
Next disease is emphysema. So this is one of the chronic breathlessness. It will be caused by gradual breakdown of thin walls of the alveoli. ஸோ அதனால் என்ன ஆகும், டிக்ரீஸிங் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆயிரும், பிரேக் டவுன் ஆயிரும். ஓகே, ஸோ த எம்ஃபைசீமா இஸ் அ க்ரானிக் ப்ரீத்லெஸ்னஸ். க்ரானிக்குக்கும் அக்யூட்டுக்கும் என்னப்பா டிஃப்ரெண்ட்டு? அக்யூட்னா ஸ்டார்டிங் கண்டிஷன்ஸ், க்ரானிக்னால் நல்ல ரேப்பிட்லி ப்ரொலிஃபரேஷன் இன்ஃபெக்ஷன் ஆன கண்டிஷன்ஸ்க்கு பேர் தான் இது க்ரானிக்கு. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகுது, ஆல்வியோலியில் அந்த தின் வால்ஸ்க்கு இடையில் இருக்கிற கேஸஸ் எக்ஸ்சேஞ்சோட சர்ஃபேஸஸ் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் ஃபாலோட் பை இஸ் அ மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எம்ஃபைசீமானா என்னன்னு சொல்லுவாங்க, வைடனிங் ஆஃப் த ஆல்வியோலை. வைடனிங் ஆஃப் த ஆல்வியோலை இஸ் கால்ட் அஸ் அ எம்ஃபைசீமா. ஸோ இது வந்து யாருக்கு இந்த மாதிரி வைடனிங் ஆல்வியோலி வந்து வைடனிங் ஸ்டேஜஸாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இஸ் அ பர்சன்ஸ் இஸ் அஃபெக்டிங் the cigarette smoking and which reduces the respiratory surface of the alveoli walls. ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும், ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸோட ஆல்வியோலர் வால்ஸ் என்ன ஆயிரும், ரெடியூசஸ் ஆயிரும். அதை தான் என்னன்னு சொல்லுவோம், வைடனிங் ஆஃப் த ஆல்வியோலை. அந்த சர்ஃபேஸ் வந்து சுருங்குறதுக்கு பேர் தான் என்னது, இட்ஸ் அ வைடனிங் ஆஃப் த ஆல்வியோலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இதை தவிர்த்துட்டு என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ப்ராங்கைட்டிஸ். இட்டிஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ப்ராங்கை. இது கூட இஸ் ஒன் ஆஃப் த பொல்யூஷன், ஸ்மோக், சிகரெட் ஸ்மோக், இதனால தான் என்னாகும் இது வரும். வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டிசீஸ்னா, காஃப், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் and sputum accumulation in the lungs. Okay, so next important disease என்ன அப்படின்னா நிமோனியா. ஸோ அந்த நிமோனியா வந்துச்சு அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும், ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லங்ஸ். வாட் இஸ் நோட் பண்ணிக்கோங்கப்பா புக்கில். ஸோ வாட் இஸ் ரெஸ்பான்சிபிள் பாக்டீரியா இஸ் காசிங், பாக்டீரியா அண்ட் வைரஸஸ் எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க. மெயினாக வந்து மைக்கோபாக்டீரியம் நீமோகாக்கஸ் இல்லை நீமோ வைரஸ். So these it will be the responsible to causing a pneumonia. நிமோனியா பர்சனுக்கு என்னென்னலாம் வந்து பேஷண்ட்க்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கும், ஸ்பூட்டம் அக்குமுலேஷன் இருக்கும், நாசல் கன்ஜெஷன், ஸ்மூக் அப்படியே ஒலிவிட்டு ஒரு மாதிரி அரிப்பு இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், மூச்சு விட முடியாது, ஷோர் த்ரோட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நிமோனியா இஸ் ஃபாலோட் பை டியூபர்குலோசிஸ். ஸோ டியூபர்குலோசிஸ் இஸ் காஸ்ட் பை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் மெயின்லி வந்து லங்ஸையும் போன்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி டியூபர்குலோசிஸ் பர்சன்ட்டை அவன் லங்ஸில் இருக்க அக்குமுலேஷன், ஒரு ஃப்ளூயிட்ஸ் வந்து அக்குமுலேஷன் ஆகிருக்கும். வாட் இஸ் அ மெம்ப்ரெயின் ஆஃப் லங்ஸ்மா, இட்ஸ் அ ப்ளூரல் மெம்ப்ரெயின். ப்ளூரல் மெம்ப்ரெயினுக்குள்ளே என்ன ஃப்ளூயிட்ஸ் இருக்குது, ப்ளூரல் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ளூரல் ஃப்ளூயிட்ஸ்குள்ளே தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பஸ்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, chest wall. So the collection of a fluid between the lungs and the chest wall is the main complications of this disease. அதுதான் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஸோ ப்ரெசன்ஸா ஆப்சன்ஸா அப்படிங்கிறத கரெக்டான பர்சன்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஸ்பூட்டம் வச்சும் பண்ணலாம், பட் தீஸ் ஆர் த கலெக்ஷன் ஆஃப் அந்த இதை வந்து என்ன பண்ணணும், ஃப்ளூயிட்ஸை ரிமூவ் பண்ணாதான் அந்த டியூபர்குலோசிஸை க்யூர் பண்ண முடியும். ஓகே, next is followed by occupational respiratory disorders. ஸோ இது மெயினாக இது வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த கிரைண்டிங், மண் அரைக்கிற இந்த கல் அரைக்கிறது அந்த மாதிரி இருக்காங்களா, ஸ்டோன் பிரேக்கிங், அந்த இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு. ஸோ லாங் எக்ஸ்போஷராக அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த ஏரு அந்த டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸை ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் நடக்குது அவங்களுடைய இதில். லாங் எக்ஸ்போஷராக இருக்கிறதுனால இன்ஃப்ளமேஷன் அவங்களுடைய ஏர் பாத்வேல நடக்குது. ஸோ இட்ஸ் லீடிங் டு ஃபைப்ரோசிஸ். ஃபஸ்ட் என்ன நடக்குது, ஃபைப்ரோசிஸ், ஸ்மால் சின்ன ஒரு கட்டியாக நீர் கட்டி மாதிரி ஃபாலோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு சிலிகோசிஸ் அண்டு அப்சிசோசிஸ். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பர்சனுக்கு அதிகமாக லாங் எக்ஸ்போஷராக அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அந்த இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த இதெல்லாம் இருக்கும். சரியா? ஸோ த சிலிகோசிஸ், அப்சியோசிஸ் அண்ட் ஃபைப்ரோசிஸ். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க, ஸோ ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். ஸோ இட் வில் பி ரிசல்ட்டிங் ஃப்ரம் இன்ஹாலேஷன் ஆஃப் பார்ட்டிக்கல் ஆஃப் ஏர். இதனால் அந்த சாண்டை உடைக்கிறப்ப என்ன ஆகுது, அதில் இருக்கிற அந்த சிலிக்காவை என்ன பண்ணுறாங்க, ப்ரீத் பண்ணிக்கிறாங்க. சரியா? இன்ஹேல் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அப்சட்டோஸ்
into the respiratory tract. ஸோ ஒர்க்கர்ஸ் ஒர்க்கிங் இன் சச் இண்டஸ்ட்ரீஸ், இதுக்கு என்ன காரணம், இதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரிவெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஆல் மஸ்ட் பி வியர் எ மாஸ்க். ப்ரொடெக்டிவ் மாஸ்க் போட்டால் தான் என்ன ஆகாது, அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கூட லங்ஸோட பாத்வேவை வந்து என்ன பண்ணாது, பிரேக் பண்ணாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாட் கைண்ட் ஆஃப் ஆக்குபேஷனல் டிசீஸ் வந்து வரும், சிலிகோசிஸ் அண்ட் ஆப்ஸ்டசோசிஸ். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு சார், ஃபைப்ரோசிஸ். இதை கூட சீக்வன்ஸஸாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்?